ஜூலி, ஏ என்னடி வினோதமா சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்னமோ இப்ப என்னடா நல்ல மாடடி. இங்க உங்களெல்லாம் நான் மாடுன்னு சொல்லுவேனா? நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருந்தேங்க, அதனால தான் இப்படி எல்லாம் சவுண்ட் வருது. அடிப்பாவி, லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அடி இவ்வளவு சத்தம் போடுற? சரி அதெல்லாம் விடு. இந்த கண்ணாடியை பார்த்து தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? கண்ணாடி பார்த்தா தானே அழகா லிப்ஸ்டிக் போட முடியும். இது என்ன கேள்வி? சரி இப்ப எதுக்கு இதை கேக்குறீங்க? இல்ல, மேக்கப் போடும்போது நீங்க எல்லாம் மூஞ்சி அஷ்ட கோணத்துல வச்சுக்கிறீங்களா? 7 கோணம்ல மூஞ்செல்லாம் போயின்னு கிடக்குது. இதெல்லாம் எப்படி உங்களால கண்ணாடியை பார்த்துக்கிட்டே செய்ய முடியுது? பயமா இல்ல ஒரு மாதிரி? அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க, மூஞ்செல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாதான் மேக்கப்லாம் அழகா உட்காரும். அதுக்காக தான் அப்படி பண்றது. ஆனு வயட்டா இருந்தா தான் லிப்ஸ்டிக் போட முடியும். கண்ணை பிதுக்குனாதான் ஐலைனர் போட முடியும், மஸ்காரா போட முடியும், கண்ணு மைய வைக்க முடியும். இந்த மாதிரி எவ்வளவு இருக்குது. மூஞ்சி அப்படியே சும்மா உம்முன்னு வச்சுக்கிட்டு போட முடியுமா மேக்கப்பை? அப்படியெல்லாம் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் பல்ல காமிச்சு சிரிச்சு அழகுபடுத்தி தான் போட முடியும். சரி என்னமோ விட்டுடியே, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஏ ஜூலி, நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காத. நீ ஷாப்பிங்க்கு நீ மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி. ஏங்க என்னங்க இப்ப போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ரெடி ஆகுன்னு சொன்னதுனால தான் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ உங்களால வர முடியலன்னா விட்டுருங்க, நாளைக்கு கூட போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஒன்றும் இப்பவே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கும் எனக்கு வேலை இருக்கும்டி, அதனால தான் சொல்கிறேன். நீ இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கிறது இல்லை ட்ரெஸ் எதனா மாற்றணுன்னா அதெல்லாம் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா 3 நாள் தான் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க ப்ளீஸ். நீ போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துரு. ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சே வெறுப்பா இருக்குது எனக்கு. நீங்க போங்க, எனக்கு ட்ரெஸ்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம். நான் போய் என் வேலையை பார்க்குற போங்க. உங்களை நம்பி கிளம்புன பாருங்க, என்ன சொல்லணும். ப்ளீஸ் ஜூலி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. திடீர்னு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு வந்துருச்சு, என்னால் நவர முடியாது இப்போ. ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கிங்க. எனக்கு கூட நீயே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னால் வெளியே வர முடியாது. ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தனியாக எப்படிங்க என்னால் போக முடியும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? ஆமாம்மா, அர்ஜென்ட் ஒர்க் வேறு செஞ்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் சந்தோஷக்கிட்ட என்னால் லீவும் கேட்க முடியாது. ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் லீவ் கேட்டிருக்கேன், நியூ இயருக்கு 2 நாள் லீவ் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்காகலாம் எக்ஸ்கியூஸ் கேட்டு வெளியே வர முடியாதனால எனக்கு வேலை இருக்குது. நீ போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். வேணும்னா புஷ்பாக்கா ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, அவங்கள வேணா கூட்டிகிட்டு போயிட்டு வா. சரி விடுங்க, இவ்வளோ சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் காசு கொடுங்க, நான் அக்காவை கூட்டிகிட்டே போயிட்டு வரேன். ஏன் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். இந்தா ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வா. வரும்போது மாமனுக்கு சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கி வா. சரிங்க வாங்கிட்டு வரேன். எவ்வளோ இருக்கு இதில்? 10,000 ரூபாய் வச்சிருக்கேன் டீச்சர்லும். 8,000க்கு நீ எடுத்துக்கிட்டு 2,000 ரூபாய்க்கு எனக்கு எதனா சட்டை பேண்ட் வாங்கிட்டு வா. எங்க உண்மையாவா சொல்றீங்க? 8,000 ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் எடுத்துக்குவா? 8,000 ரூபாய்க்கு தாண்டி எடுத்துக்கோன்னு சொன்னேன். என்னமோ 80,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோன்னு சொன்ன மாதிரி ஷாக் ஆகுற. ஏங்க எனக்கு 8,000மே பெரிய விஷயம் தாங்க. இதை வச்சு நான் 5 புடவை எடுத்துருவேன். புடவை கூட நான் அதிகமாக கட்டுறது இல்லை. நான் ஒரு 3 புடவை எடுத்துட்டு மீதிக்கு நைட்டி சுடிதார்னு எடுத்துக்க போறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்க. 10,000க்கு கூட நீயே பர்ச்சேஸ் பண்ணிக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் ட்ரெஸ் அப்புறமா கூட போய் வாங்கிக்கிறேன், நாளான்னைக்கு கூட போய் வாங்கிக்கிறேன். உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்க, சரியா? ஏங்க நீங்களா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை எதனா ஆயிடுச்சா உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை ஜூலி. எனக்கு இதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு பட்டில் தான் உனக்கு சாரீ எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியல. இந்த 10,000மே உனக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் ஆகுது மனசுக்கு. ஆனால் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இப்படி இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்த வருஷம்லாம் பாரு, வேறு மாதிரி இருக்கும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம். என்னங்க நீங்க பட்டுல கட்டினாதான் சாரியா? எவ்வளவு சாரீஸ் எல்லாம் டிசைன் டிசைனா இருக்கு. எதையாவது ஒன்று எடுத்துக்கிறேன், விடுங்க. ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. சரிம்மா, ஆனால் இதே உன் அப்பாவாக இருந்தால் 50,000த்துலேயோ 1,00,000த்துலேயோ உனக்கு பட்டு சாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பார்ல. என்னால் தான் அது முடியாமல் போச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் நல்லபடியாக சூப்பராக உனக்கு சாரி எடுத்து கொடுப்பேன். உன்னை அடுத்த வருஷம் நான் பட்டில் தான் பார்ப்பேன். சரி ஃப்ரீயா விடுங்க மாமா, நீங்க போய் வேலையை பாருங்க. நான் அக்கா கூட போய் புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கும் சட்டை பேண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் இதுலயே, சரியா? சரிடி, பார்த்தலன்னா சொல்லி ஜிபே பண்ணி விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இதுலயே முடிச்சுட்டு வந்துடுறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. போயிட்டு வந்துடுறேன். இந்த சிக்கனம் தான் நம்மளை உயர்த்தும். நீ வேணா பாரு, அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் நம்ம சொந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம். சரிங்க மாமா, போயிட்டு வந்துடுறேன். பை பை. பாய் மாமா. பொண்டாட்டி கிளம்பிட்டா. சரி நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஆனால் என்ன, அவன் வீட்டில் இல்லாத நேரம் இப்போ ரீல்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. வேலை வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அத்தை போயிட்டு வந்துடுறேன் அத்தை. முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்குள்ளே வந்துடுவேன். அப்படி வர லேட் ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடும். அதுங்களுக்கு கொஞ்சம் டீ காப்பி மட்டும் வச்சு கொடுத்துட்றீங்களா? இது எல்லாத்தையும் நீ சொல்லணுமாம்மா? நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அது என்ன, காலையிலேருந்து எவ்வளோ நேரம் இருந்தது? இந்த 7 மதியானத்தில் தான் இப்போ நீ கடைக்கு போகணுமா? இந்த பாரு, அந்த பொண்ணுக்கு வேணும்னா அந்த பொண்ணாக போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். நீ எல்லாம் ஒன்றும் கடைக்கு போக தேவையில்ல. போய் எதனா வேலை இருந்தால் பாரு போ. இந்த இளமையில வாயை முடி நிறு கொஞ்ச நேரம். ஏம்மா புஷ்பா, நீ போயிட்டு வாம்மா. பொழுதோட வரத்துக்கு பாருங்கண்ணா. சரிங்க அத்தை. அத்தை உங்களுக்கு புடவையோ இல்லை சுடிதாரோ எதனா எடுத்துட்டு வரவா? ஐயா எனக்கு எதுக்குமா கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ்ஸு? நான் பொங்கலுக்கு எடுத்துக்கிறேன். அத்தை கிறிஸ்மஸுக்காக கேட்கல அத்தை, இப்போ புடவை கடைக்கு தானே போகிறோம். அப்படியே புடவையோ இல்லை ஒரு சுடிதாரோ எடுத்துகிட்டு வருவான்னு கேட்குறேன். அவளும் ட்ரெஸ் எடுப்பா, ஏன்னா எனக்கும் நான் புடவை எடுக்க போகிறேன். அதனால தான் கேட்டேன் உங்களுக்கும் வேணுமான்னு. இருக்கட்டும்மா, எனக்கு பொங்கலுக்கு எடுத்துக்கூடி நீ, அப்போ நான் வாங்கிக்கிறேன். பொங்கலுக்கு தனியாக எடுத்துக்கலாம் அத்தை. இப்போ நான் கடைக்கு போகிறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு புடவை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரேன். எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை. அட்லீஸ்ட் நான் ஒரு புடவையாவது வாங்கி தரேனே.
சரிம்மா உன் இஷ்டம். புது உடுப்பு வானான்னு யாருன்னா சொல்லுவாங்களா என்ன? நான் வாங்கிக்கிறேன் ஆகட்டும். ஆனால் எனக்கு எதுவும் செய்யலைன்னால நீ சொல்லாதம்மா. தியானம் நீ நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுற, நான் கேட்குறப்பெல்லாம் டீ காப்பி வச்சு தர, என்னை நீ நல்லா பார்த்துக்கிற. இந்த என் புள்ளியை விட நீ நல்லா தான் பார்த்துக்கிறேன். அவன் தான் எனக்கு கண்டுக்கவே மாட்டான். ஆனால் நீ எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா. எனக்கு ஒரு புடவை எடுத்துன்னு வந்து கொடுத்துரு. இந்த காட்டனில் புடவை இருக்கும்ல, அந்த காட்டன் புடவை எடுத்துன்னு வந்து கொடு. சரிங்க அத்தை, சொல்லிட்டீங்களே பாருங்க, சூப்பரான ஒரு காட்டன் சாரி எடுத்துட்டு வந்துறேன். நான் கூட அதை தான் எடுக்கலான்னு இருக்கேன். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போகிறதெல்லாம் இருக்கட்டும். இருமா நீ என்ன என் அக்கா கிட்ட புடவை வேணுமான்னு கேட்குற, உனக்கு புடவை எடுத்துக்க போறேன்னு சொல்ற, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேற. அப்போ இந்த வீட்டில் பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? உனியார் இருக்கு சொன்னது பெரிய மனுஷன். அப்படியே சோப்பாலேருந்து இறங்கி அப்படியே ரோடு வழியே போயிடுங்கண்ணா. இந்த பாருக்கா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா நீ? ஏம்மா புஷ்பா, இங்கே நான் ஒருத்தி உட்காந்து தானே இருக்கிறேன், என்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. நீங்கள் என்னையே கடைக்கு போகாத நீங்கள், அப்புறம் எப்படி ஏற்ற நான் உங்ககிட்ட கேட்க முடியும்? அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட இல்லாத புடவையா? பெரிய தேக்காவது பரவாயில்ல, இங்கே வந்ததுலேருந்து அவங்க புது துணியே எடுக்கல. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல, மாசத்துல ஒரு 2-3 சாரியாவது எடுத்துக்கிறீங்கல்ல. அப்புறம் என்ன அத்தை, நான் கிளம்புறேன். தேவையில்லாமல் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அத்தை போயிட்டு வரேன் நான். போயிட்டு வாம்மா. எப்படியா வரும்போதே சுண்டல் வாங்கி வேணா அந்த இந்திக்காரன் தள்ளு வண்டியில் வச்சுன்னு கிடப்பான் போரு, ஒரு 3 சமோசாவை அதில் ஒச்சி போட்டு சொல்லுண்ணா. சரிங்க அத்தை. ஏங்கா என்ன ஏங்கா போங்கா நீங்க என்ன வேணும் உனக்குப்பா? ஏங்கா அந்த பொண்ணு என்ன மதிக்காம அது இஷ்டத்துக்கு கிளம்பி போயின்னு இருக்குது. நீ என்னடானா அதுகிட்ட போய் சரிசமமா நின்று பேசிக்கிட்டு இருக்க. இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்டக்கா, முன்ன மாதிரி கிடையாது. நீ கொஞ்சமாவது பழைய மாதிரி இருக்கா. அப்பதான் இந்த வீடு உருப்படும். இந்த வீட்டோட மருமவை பார்த்தல எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. நீயும் அவளுக்கு ஒரு வகையில மாமியார் தானே. அப்புறம் என்னக்கா நீ கொஞ்சம் கூட மாமியார் மாதிரி நடந்துக்கவே மாட்டேற. என்னமோ அவளுக்கு தோஸ்து மாதிரி பண்ணிட்டு கிடக்குற. பாரு, நான் நல்லபடியா இருந்துட்டு போய் சேரணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம உன்ன மாதிரி என்னையும் பாவத்தை செய்ய வச்சு கடைசி காலத்துல இழுத்துக்கின்னு என்னால சாக முடியாது, புரியுதா? வாயை அடக்கிக்கினே ஒழுங்கா இரு. ஸோ அம்மா வந்துச்சு இப்பதான் மரியாதை குறையாத நிற்கின்னு. நீ ஒழுங்கா நடந்துக்கினா தானே உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. மூஞ்சிய பேர் நல்லா அப்பா என் வேலையை பார்க்குறப்ப. சி வர வர இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. அடியே புஷ்பா, கொஞ்சம் ஓவரா தாண்டி ஆடிக்கிட்டு இருக்கேன் நீனு. உனக்கு எங்க அடிச்சா வலிக்குன்னு எனக்கு தெரியும். பாரு இன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்றேன்னு. ஏங்கா இவ்வளவு நேரம் ஆச்சு வீட்டுல இருந்து வெளியே வரதுக்கே? என் வீட்டுல மாமியார்னு ஒரு 7:30 இருக்கே, அது போக விடாம பண்ணிச்சு. இந்த பேரு மாமியார்னு ஓ மாமியார் வராங்க இது இருக்கு. நான் எப்படி இருக்கீங்க? அடியே இந்த அத்தனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வக்க போற எடுத்து வாயில வச்சு கொளுத்தி விட்டுருவான் பாத்துக்க. வைக்கோல்னு கூட சொல்ல தெரியல, வக்க போறான் வக்க போரு. ஆளை பாரு நல்லா ரெட்ட குடிமி. வாயை முறி அவங்க காதுல வேண்டிருப்பது, அப்புறம் அதுக்கு திட்டு வாங்குவேன். என்னம்மா அந்த கோண சிரிக்க எதனா சொல்லுதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் நீங்க என்னம்மா சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுமா. நீங்க என்னம்மா இந்த மதிய நேரத்துல வெளியே போய் நீங்க இருக்கிறீங்க? எங்க போறீங்க? அதுவாம்மா துணி எடுக்கிறதுக்கு போறோம்மா கடைக்கு. அப்படியா? இப்படி நேரம் கட்ட நேரத்துலயே கிளம்பிடுதே. சரி எப்படி போறீங்க? ஆட்டோலயா பஸ்லயா? ஆட்டோல தான் போறோம். சரிம்மா, தெரியாதவங்க ஆட்டோல எல்லாம் ஏறாதீங்க. இந்த உன் பக்கத்துல இருக்கிறாளே அவளுக்கு தெரியும் இந்த ஊர்ல யாரெல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு. அவங்க ஆட்டோவா பார்த்து ஏறுங்க, சரியாம்மா? சரிங்கம்மா. சரிங்க அத்தை, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் புஷ்பாக்காவை நான் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன்னு. நீ ஊரே வித்துருவேன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, மடன்னு கிளம்புங்க, நேரத்தோட போயிட்டு வந்துருங்கண்ணே. சரிங்கம்மா. போயிட்டு ஒரு ஃபோன் பண்றாத்தே, பாய். எப்பாடியே எம்மா புஷ்பா வாங்கி பாரு. நானும் என் வீட்டுக்காரோ இப்பதான் போய் ஜேபிஜே மாளிகையில் துணி எடுத்துன்னு வந்தோம். அந்த கடையில நல்ல துணியெல்லாம் விற்கிறானுங்க, கம்மி ரேட்டுக்கு நல்ல சூப்பர் துணியெல்லாம் விற்கிறாங்கம்மா. அங்கேயே போய் துணி எடுங்கண்ணே. அது எனக்கு தெரிஞ்ச கடையும் கூட. நீங்க போனீங்கன்னா கம்மி விலையில கூட துணி தருவாங்க, சரியாம்மா? ஐயோ அத்தை, அந்த கடைக்கு தான் நாங்க போறோமே. ஆமாம்மா, அந்த கடைக்கு தான் போறோம். அருமை போய் எடுத்துன்னு வாங்க போங்க மடமடன்னு. இந்த 4 டாப் கீப்புன்னு என்னமோ விற்கிறானுங்கம்மா 999 ரூபாய்க்கு. அதெல்லாம் கூட வாங்கிக்கோங்க. உங்க தங்கச்சியெல்லாம் கூட ஆபீஸுக்கு போறாளே அவளுக்கு கூட வாங்கிக்கோ நீ. சரிங்கம்மா, போயிட்டு வந்துடுறோம். அத்தை உனக்கு எத்தனை வருவாத்த? டாப்பு போட்டின்னு சுத்துறியா சரசு பாட்டி மாதிரி? செருப்பு போட்டுன்னு வரல காலில், இல்லைன்னு வெய்ய பிய வச்சிருப்பேன், மூடின்னு போடி. இந்த சிங்கம் உனக்கு தேவையா? வா போலாம் இதா. பழகின விஷயம் தாங்க, போயிட்டு வரட்டே. கோண சிரிக்கிக்கு வாய்ப்பாரு. ஆமா, இவ எதுக்கு புருஷங்கார கூட கடைக்கு போறதை விட்டுட்டு புஷ்பாவை கூட்டின்னு கடைக்கு போயின்னு கிடக்குறா? அப்ப இந்த ஜான் என்ன பண்றான் வீட்டுல உட்காந்துக்கினே? சரி போய் பாப்போம். அக்கா, இந்த ரோல இருக்கிற சாரி எல்லாம் பாருங்களேன். கலர் தாங்க வேற இருக்கு, ஆனா டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குக்கா. பொறுமையா பாருடி. இதோ மாடலுக்கு இங்க 5 சாரி மாட்டிருக்காங்க பாரு. இந்த மாடல் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து கரெக்டா எடுத்துக்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, நீ கொஞ்சம் நல்லா பாரு கண்ணை திறந்து. ஓ அப்படி? அட ஆமா, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ஆனா பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லக்கா. எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. அடிப்பாவி. சரி, இதோ பொம்மை கட்டி இருக்குல்ல, அதை பாரு முதல்ல. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்க போ. இந்த வாரம் இருங்கக்கா.
பரவாயில்லையே, பொம்மைக்கு நல்லா இந்த சாரி எடுப்பா தான் இருக்குது. ஆனா இங்க பாத்தியாக்கா, இந்த பொம்மை ஜாக்கெட்டே போடாம நின்னுக்குது. அட, எந்த பொம்மைக்கும் ஜாக்கெட்டே இல்லைங்க. ஏண்டி கத்துற, சும்மா இருடி. அட, இதுல என்னக்கா இருக்குது, நம்ம ஊர்ல எத்தனை கேள்விங்க ஜாக்கெட் இல்லாம சுத்தி நிக்குது, அந்த மாதிரி தான் இந்த பொம்மை நின்னுக்குது. ஏன்னா எவ்வளவு சீனா நிக்குதுங்க பாரு. நீ இருக்கியே எம்மா, ராகுல விட மோசமா இருக்கடி. அவன் தாண்டி இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணுவான். யூத்னால அப்படிதாங்க இருப்பான். என்னமோ போங்க. சரி, இதுல எதனா புடவை பிடிச்சிருக்கா பாரு உனக்கு. எனக்கு இந்த புடவை எல்லாம் பிடிக்கலக்கா, இதெல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பட்டு புடவையை தான் என்னால எடுக்க முடியாது. ஆனா பட்டு புடவை போல இருக்கிற புடவையை எடுக்கலாம் இல்லையா? அதான் இந்த தங்க நகைக்கு பதில் கவரிங்க போட்டுக்கிட்டு சுத்துவோம்ல, அந்த மாதிரி ஒரு புடவையை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்களேன், நான் சாதிச்சுட்டேன்னு அர்த்தம்க்கா. சரிடி அம்மா, புரியுது, நீ கவலைப்படாத. நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும், சரியா? அடுத்த வருஷம் பாரு, நல்ல பட்டு புடவையா ஜான் உனக்கு எடுத்து கொடுப்பாப்ல. அப்படி நடந்தா சந்தோஷம் தான்க்கா. ஆனா எனக்கு இந்த பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கணும்னு பெருசா ஆசை இல்லைக்கா. சும்மா நார்மலா தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு எனக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அது எடுக்க முடியல. அதனால தான் பட்டு போல இருக்கிற ஒரு புடவையை எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி நின்னுன்னு வைங்களேன், அவர் கொஞ்சம் மனசு சந்தோஷப்படுவாரு. அதுக்காக தான் சொன்னேன். சரிம்மா ஜூலி, ஆனால் நீ இது என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்னு வையன், நம்ம சென்னைக்கு பாய் கடைக்கே போயிருக்கலாம். அவர் கடையில் இந்த மாதிரி சாரி 1000 இருக்கும் தெரியுமா? அப்படியாக்கா, நான் கூட வந்திருக்கிறேன் ஒரு ட்ரிப்பு. சரி விடுங்க, இப்போ இங்கே இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா வேறு கடைக்கு போவோம், அவ்வளோதான். அதுவும் சரிதான். சரி வா, போய் பார்ப்போம். வாங்க மேடம். என்ன மாதிரி சரி பார்க்குறீங்க மேடம்? காட்டனா இல்லை சில்கா, இல்லைனா வந்து சிந்தட்டிக்கா, இல்லை பூனமோ, எது பார்க்குறீங்க? நான் பட்டு மாதிரி இருக்கணும், ஆனால் பட்டா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி புடவை இருந்தால் எடுத்து காட்டுங்க. டூப்பு சரி தாட்டா மேடம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே டூப்பு தான். நீங்கள் பாருங்க, 2000 3000 வரைய செம்ம ரேஞ்சில் இருக்குது பாருங்க மேடம். அதுக்கு பேர் டூப்புன்னு வச்சுட்டிங்களா? சரி பார்க்குறேன். அக்கா வாங்கக்கா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அதை தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேடம் அப்படியே 2 பேரும் அந்த பக்கமாக வந்துடுங்க. சாரீஸ்லாம் நிறைய இருக்குது, எடுத்து காட்டுறேன் நானே, வாங்க. சரிப்பா, வாடி ஜூலி. அக்கா, என் ஃபேவரட் கலருக்கா இது ரெண்டுமே. சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குடி புடவை. அந்த பர்பிள் கலரில் வச்சிருக்க பத்தியா, அது ரொம்ப சூப்பராக இருக்குடி. ஆமாக்கா, சில்க் சாரி மாதிரியே இருக்குக்கா. கொஞ்சம் பாருங்களேன் புடவைய. ஆமாம் ஜூலி, புடவை நல்லா சாஃப்டாக இருக்குடி. பேசாமல் இதே எடுத்துக்கடி, உன் கலருக்கும் நல்லா எடுப்பாக இருக்கும். புடவை கட்டினா போலேயே தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு சாரி. கரெக்டாக சொன்னீங்க மேடம், அது லைட் வெயிட் சாரி தான். அண்ணாண்ட கையில் வச்சுக்கிறாங்களே, அதுதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்குது பச்சை வித் பிங்க், இதுவும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த மேடம் கையில் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, பர்பிள் கலரு, அது லைட் வெயிட் தான். சரிப்பா, எம்மா ஜூலி இதே எடுத்துக்குமா, நல்லா இருக்கு. சரிங்கக்கா, நல்ல பட்டு மாதிரியே இருக்குல்லக்கா. அக்கா, இதுக்கு மேட்சிங்காக அந்த கோல்டன் கலரில் ஜாக்கெட் தைச்சு போட்டோன்னு வைங்களேன், அப்படியே ரியல் பட்டு சாரி மாதிரியே இருக்கும்ல. தாராளமாக இருக்கும்டி. ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் டிசைனர் ப்ளவுஸாக ரெடிமேடில் வாங்கிக்க. தைக்கலாம் தைக்காதடி, இப்போ நேரம் எங்கே இருக்கு? அதுவும் கரெக்டாக, ஜாக்கெட்டு கொஞ்சம் லுக்காக இருந்தாலே சாரி என்னால் எடுத்து கொடுக்கும். சரிக்கா, அப்படியே பண்ணிடுறேன். என்ன இங்கே டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்குது மேடம். டிசைனர் ப்ளவுஸ் என்ன, டிசைனர் பாவாடை கூட இருக்குது, ஷேப் வேர் கூட இருக்குது மேடம். நீங்கள் அது கூட வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். விட்டா கடையில் இருக்கிற எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிடுவீங்களே நீங்கள். அதுக்கு தானே மேடம் இருக்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அவ்வளோதான் மேடம். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் பர்ஸை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்லா இல்லை மேடம். இப்போ நானா உங்கள் வீட்டில் இருந்து உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இந்த கடையில் தான் நீங்கள் புடவை எடுத்தாகணும்னு எதனா சொன்னா? இல்லை மேடம், நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதனால எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், அவ்வளோவே தானே மேடம். நல்லா பேசுறீங்க. ஆனால் நீங்கள் சரி, நான் என்கிட்ட இருக்கிற 2 சாரி எடுத்துக்கிறேன். இன்னும் வேற இந்த பூனம்ல ஏதோ சாரி இருக்குன்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க, அது எந்த பார்ப்போம். சரிங்க மேடம், தாராளமாக காட்டுறேன். அப்புறம் மேடம், நீங்கள் இந்த பிங்க் எடுத்துக்கீங்களா இல்லை வேற எதனா பார்க்குறீங்களா மேடம்? எனக்கு இது போதும்பா. அப்புறம் இந்த காட்டன் சாரியெல்லாம் எங்கே பாருக்கு? இருக்குது மேடம், எடுத்து காட்டுறேன் இருங்க. எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா. எனக்கு இப்போ எதை கட்டி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அடியே இருடி, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் கட்டிக்கலாம். என்னடி ஆச்சு உனக்கு? அதுவாக்கா, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு சாரி கிடச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் என் புருஷன் தடவை என்கிட்ட காசை கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, பத்தலைன்னா கூட கேளு, ஜிபே பண்ணி விடுறேன்னெல்லாம் சொன்னார். எனக்கு அதெல்லாம் சேர்ந்து மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குதுக்கா. அவருக்கும் இந்த சாரி திருப்தியாக இருக்கும். பட்டு எடுத்து தரணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? இந்த சாரி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சுன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவார். எனக்கு இதை அவருக்கு முன்னாடி சீக்கிரமாக கட்டி காட்டணும்னு ஆசையாக இருக்குக்கா. அதுக்கு என்னடி, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாராளமாக கட்டி காட்டு, சரியா? சரிங்கக்கா, இன்னும் ஒரு சாரி மட்டும் எடுத்துக்கிறேன் போதும். மீதிக்கு அவருக்கு ஷர்ட் பேண்ட் எடுத்து கொடுத்துட்றேங்க்கா. சரி ஜூலி, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. அக்கா கிட்டேயும் காசு இருக்கு, நான் தரேன். இல்லைக்கா அதெல்லாம் வேணாக்கா. என் புருஷன் கொடுத்த காசுல தாங்க நான் இன்னைக்கு ட்ரெஸ் எடுப்பேன். அதுவும் அந்த 10,000லேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோங்க்கா. அதுதான்க்கா என்னோட டார்கெட்டு. சரிடி, ஆசைப்பட்டு எதையாவது எடுத்து வாங்க முடியலன்னு வச்சுட்டு வர வேணாம், அதுக்காக தான் சொன்னேன். அப்படி ஏக்கோ, பார்க்கறதெல்லாம் ஆசைப்படதாங்க தோணும். அதுக்கு நீ எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? விடுங்கக்கா, அடுத்த கிறிஸ்மஸுக்கு பார்த்துக்கலாம். நல்ல பாசிட்டிவா இருக்கடி நீனு. சரிடி, சரி வா, காட்டன் செக்ஷன்ல போயிட்டு புடவை ஒன்று பார்ப்போம். சரிங்கக்கா, வாங்க போவோம். நன்ன வேற கதை நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணா, காட்டன் சரி காட்டுறீங்களா? வாங்க மேடம், வந்தீங்கன்னா தானே கூட்டிட்டு போக முடியும். நீங்க பாட்டு நின்று பேசிட்டு இருந்தா நான் என்ன மேடம் பண்ண முடியும்? பாருங்க, முதல்ல எல்லாத்துக்கும் கஸ்டமருக்கு மேலேயே குறை சொல்லாதீங்க. என்ன உங்க மேலேயே கொஞ்சம் குறைய வச்சுக்கோங்களேன். ஒன்னு சொல்ற கூடாது, உடனே பாஞ்சின்னு வந்துடுறீங்க. பழகிருச்சு மேடம். சரி வாங்க போவோம். செம்ம எட் வீட்டுல இருக்கு, அப்படியே கடை ஓனர்னு நினைப்பு. அப்படி சொல்லிட முடியாதுரி. 4
சூப்பராக நின்று வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கும் சில விருப்பங்கள் எல்லாம் இருக்கும்ல. எல்லா கஸ்டமரும் நல்லபடியாக புடவை எடுத்துகிட்டு போயிடுவாங்களா என்ன? நம்மளாம் பார்த்ததும் எடுத்துகிட்டு போயிடுறோம். சிலர் ஒட்டுமொத்த ரேக்கையும் கழிச்சு போடுவாங்க. அதுக்கெல்லாம் டபுள் மடங்கு வேலை இவங்களுக்கு இருக்கும்ல. அந்த விருப்பை நம்மள மாதிரி ஆளுங்க மேலே காமிச்சிடுறாங்க, அவ்வளோதான். எல்லாரையும் நல்லபடியாக புரிஞ்சு வச்சிருக்கீங்கக்கா. சூப்பர் காட்டிங்க. இதில் நெடி சூப்பரு. மனுஷங்களோட இயல்பு அது தானே. சரி வா, உன் பையன் எடுத்துக்க. அதில் தான் என் பர்ஸும் இருக்குது, எடுத்துக்கிட்டு போயிடலாம். அப்புறம் புடவை எடுக்கிற ஆசையில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட போகிறோம். அதுவும் சரிதான். அப்புறம் பில்லு போகிறதுக்கு ஆயிடும். சரி வாங்க போவோம். வா எப்ப இவளுக்கு வா. ஜூலி புடவை செம்மையா இருக்குடி. பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு? பார்த்தீங்கல்ல, இந்த டூப்பு வாங்குறதுல ஜூலியை மிஞ்ச ஆள் இல்லை. டூப்னா? இது பார்க்க பட்டு புடவை மாதிரியே இருக்குல்ல, ஆனா பட்டு புடவை இல்ல. அடி பாவி, இதத்தான் டூப் பண்ணியா? சரி விடுறி, கவலைப்படாத. அடுத்த வருஷம் மாமங்காரன் உனக்கு பட்டு புடவை வாங்கி தரேன். சரிங்க மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எடுத்து கொடுத்த ஷர்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர் டி. ஒரு சட்டை தான் எடுப்பேன்னு நினைச்சேன், 2 சட்டை எடுத்திருக்கிய, வேற லெவலு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், பேண்ட் எங்கடி? ஐயோ, பேண்ட் வாங்கணும்ல. அது ஏங்க நான் மறந்துட்டேங்க பேண்ட் வாங்குறதுக்கு. காசு வந்து தீர்ந்து போச்சு. உங்ககிட்டயும் கேட்க கூடாது, 10,000 முடிச்சிட்டு வந்துடணும்ட்டு பேண்ட் மறந்துட்டேங்க வாங்காம. அடி பாவி, 2 சட்டையில ஒரு சட்டையா கட் பண்ணி இருந்தா கூட பேண்ட் வாங்கிருக்கலாம். சரி விடு, நாளைக்கு காலையில நான் போய் பேண்ட் வாங்கிக்கிறேன். சரிங்க, ஒரு வழியா மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. எங்க வீட்டுல பிரியாணி செய்யணும், அதுக்கப்புறம் கேக்கு வாங்கணும். இதுக்கெல்லாம் காசு ஏற்பாடு பண்ணிடுவீங்களா இல்ல இருக்குங்களா? அதெல்லாம் என் கையில் தாராளமாக இருக்குது. அதை வச்சே செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னா, இந்த கடன் வாங்கி தான் செலிப்ரேட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. சரியா? நீ எதுவும் கவலைப்படாத. சரிங்க மாமா, இப்பதான் திருப்தியா இருக்கு எனக்கு. சரிடி, கேக்கு ஓகே, அது கடையில் வாங்கிடுவோம். பிரியாணி எப்படி நீ பட போற? இது என்ன மாமா கேள்வி? நான் தான் பண்ணுவேன். அப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி சோறு என்ன கறி இருக்கும், அவ்வளோதான். சரி விடு, இதை சொன்னாவ திட்டுவா. சரி சொல்ல வேணாம். என்ன மாமா ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது? ஒன்றும் இல்லைம்மா, கிறிஸ்மஸுக்கு கோழி வேணுமா ஆடு வேணுமா? கோழி. நாகாலி. என்னது? சரிம்மா ஜூலின்னு சொன்னேன், என்னடியே சும்மா எல்லாத்துக்கும். சரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடிக்க வைக்க. எதுக்கு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா கடையை பருப்பிக்கிட்டே? ராகுலே, இந்த கடைக்குள்ள வந்ததே ரொம்ப ஜாலியா இருக்குடா. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. ஆமாண்டி, செம்மையா இருக்குதுல்ல. நம்ம தலைவன் போட்டாரு பாரு, அந்த கண்ணாடி அங்க இருக்குது பாரு, அதையும் வாங்கிக்கலாம்னா? ஆண்டா, நானும் அதை தான் பார்த்தேன். எவ்வளவு கியூட்டா இருந்தாருல. நாமளும் அதை போட்டு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுவோம்டா. மாஸ் காட்டு வண்டி விடு. ராகுலே, சென்டட் கேண்டல்ஸ் வாங்கலாமா? நேடி செல்லம் வாங்கலாமான்னு பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. சரிடா, அந்த பொம்மையெல்லாம் கூட அழகா இருக்கு. நான் எல்லாத்தையும் வாங்க போறேன். மணி வாடி. பொம்முங்கெல்லாம் அழகா இருக்குல்ல. எங்க பாருடி, மானு பொம்மை சாண்டா பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க. வாடி, எல்லாத்தையும் போய் தூக்குவோம். வா வா. அடி பாவீங்களா, எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியா பொம்மை கிட்ட போவாளுங்கன்னு பார்த்தா எடுத்ததுமே பொம்மை கிட்ட போயிட்டாளுங்களே. இப்போ அதை ஃபுல்லா கையிலேயே வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு வேற இருப்பாளுங்க. சை, சரி நம்ம போய் ட்ரீயை பார்ப்போம். என்ன நந்தினி இது, நியூ இயர் அதுவுமாவா ஆஃபீஸ் போவ? என்ன பண்றது, எல்லாம் தெரிஞ்சு தானே வேலையில ஜாயின் பண்ணேன். போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்னடி ஒரு ஃபெஸ்டிவல் அதுவுமா வீட்டில் இல்லைனா எப்படி? நான் இப்படி சொல்றேனே தப்பா எடுத்துக்க மாட்டியே. வேலைக்கு அவசியம் நீ போய் தான் ஆகணுமா? அவசியம்லாம் இல்லை, இருந்தாலும் வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது சந்தோஷ். அதனால தான் நான் முதல்ல வேலைக்கே ஜாயின் பண்ணேன். எனக்கு எதனா தேவைன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் வீட்டில் அக்கா பசங்களாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு எதனா வாங்கி தரலாம். சும்மா எல்லாத்துக்கும் அக்கா மாமா கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. இல்லைனா அப்பா கிட்டே கேட்கணும், இல்லைனா நீங்கள் எனக்கு வாங்கி தருவீங்க. இப்படி உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு நானாக எனக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு யாருக்குன்னா எதனா வேணும்னா வாங்கி கொடுக்கறதுக்கு நான் வேலைக்கு போனால் தானே அப்போ கரெக்டாக இருக்கும். சரிதாம்மா, ஆனால் இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் வரையும் ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் நீ எங்கேயும் போக தேவையில்லை, ஓகேவா? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு கேட்டதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இப்ப என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயும் போக கூடாதுங்கிறீங்க? அத்தாதடி வெளியில இருக்கோம், இதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். சரியா? நீ வா, நம்ம முதல்ல போய் ஷாப்பிங் பண்ணலாம். அங்க போய் பொம்மைலாம் நிறைய இருக்கு, வாங்கிக்கிறியா பொம்மை? எனக்கு பொம்மைலாம் வேணாம், எனக்கு பொம்மையை வச்சு விளையாடுற வயசும் இல்லை. அதானே, மனுஷங்களோட ஃபீலிங்ஸ்ல தானே விளையாடுவேன். என்ன சொன்னீங்க இப்போ? ஒன்னும் சொல்லலையே. வா, நம்ம போயிட்டு ஃபீலிங்ஸ் வாங்கலாம். இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வாங்கலாம், வா. நல்லா வளருங்கண்ணா, நீங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சு. சரியா? மனுஷன் ஃபீலிங்ஸை வச்சுதான் விளையாடுவேன்னு சொன்னீங்கல்ல, நல்லா கேட்டுச்சு, தெளிவாகவே கேட்டுச்சு. இதுக்கப்புறமா வச்சுக்கிறேன் உங்களை. வாங்க உள்ள போலாம். சாரிடி செல்லும், அது ரொம்ப தெரியலடி. கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட அதிகமாக மாட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்துலையும். இது கூடி சீக்கிரத்தில் மாறும்னு நம்புறேன். சரி வா போவோம். போகலாம் வாங்க. சிரிச்சிட்டல? யோ வாயா நீ வேற. வெக்கப்படுறது தானே நீ. 5 நிமிஷத்துக்கு மேல உன்னால என்கிட்ட பேச முடியல. சொன்னதுக்காச்சும் வெக்கப்பட்டுருக்கலாம். எப்படி முறைக்கிற போற? என்ன நந்தினி, நீங்க பண்ணது ஒரு சாகசம், அதுக்கு நான் வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பேன்லாம் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்கன்னா எதனா சொல்ற போறேன். மூஞ்ச முகரம் பாரு. வாங்க உள்ள போலாம்.
சரி, உனக்கு வெக்கலன்னா நான் தான் 3 ஆப்ஷன் கொடுத்தல, அதுல எதனா ஒண்ணு சொல்லு பாப்போம். இப்போ இதோ பாருங்க, வெளியில இருக்குமேன்னு பாக்குறேன், இல்லைன்னு வைங்களா. என்ன ஆப்ஷன் சி கேட்டிருப்பியா? திமிரு தானே உங்களுக்கு. இருங்க, வீட்டுக்கு போனதும் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் பண்ணி எடுக்குண்ணா. ஆனா ஆப்ஷன் சி உனக்கு மட்டும்தான், அவருக்குலாம் கிடையாது. வெக்கத்துல கண்ணு செவந்து போச்சு என் பொண்டாட்டிக்கு. சரி, ஓகே, போய் ஷாப்பிங்கை பண்ணுவோம். இங்க என்ன அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை தான், ஆனா எனக்கு கால் வலிக்குது. சரி போவோம்.